Good morning, dear 11th students. கடந்த வகுப்புல மெஷர்மெண்ட்ஸ்ல பார்ட் 9ல எரர்ஸ் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் எரரை மட்டும் டிஸ்கஸ் பண்ணோம். மீதமும் 2 எரர் இருக்கு. அதை எப்படி மினிமைஸ் பண்ற சொல்லிட்டு அடுத்து தொடர்ச்சியா இருக்கு. 3 எரர் சேர்த்து கேட்பாங்க. லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எரர்லயே ஒரு 5 விதமான எரர்ஸை டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் எரர் பார்த்தோம், எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்ல. அது சப்டைட்டிலா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் பார்த்தோம். அது எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்கல் ஆர் ப்ரொசீஜர் எரர் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் எரர் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ் அப்படின்னு ஒரு எரர் பார்த்தோம். அதுக்கடுத்து அந்த சிஸ்டமேட்டிக் எரர்லயே ஃபைனலா லீஸ்ட் கவுண்ட் எரர் பார்த்தோம். நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்க. சிஸ்டமேட்டிக் எரர்ல அடுத்து ஒரு 5 சப்டைட்டில் சேர்த்து தான் அதுல சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் என்னென்ன எரர்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சேர்த்து தான் அதை பார்த்தோம். அது சந்தேகங்கள் இல்லாம இருக்க வாய்ப்பு இல்லை. சந்தேகம் தான் நீங்க போன் பண்ணி கேளுங்க. யாருமே கேட்கல. டெஸ்ட் எழுதி அனுப்புங்க. இப்போ அந்த எரர்ல கண்டினியூல பாத்தீங்கன்னா இன்னும் 2 எரர் பார்த்தாலும் அந்த கொஸ்டினே என்ன ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த எரரோட 3 எரர் சேர்த்து தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் 2 எரர்ஸையும் இந்த கிளாஸ் என்ன பண்ணலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேண்டம் எரர்ஸ். தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒழுங்கற்ற பிழைகள். Random errors may arise due to random and unpredictable variations in experimental conditions like pressure, temperature, voltage supply, etc. இந்த வோல்டேஜ் சப்ளை கொடுக்கும் பொழுது ஏற்படக்கூடிய வேறுபாடுகள்னாலையும் புறச்சூழலில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்னாலையும் காற்றோட அழுத்தத்தினாலையும் சோதனையில் ஏற்படக்கூடிய தொடர்பற்ற மாறுபாடுகள், தொடர்பே இருக்காது, அன்பிரடிக்டபிள் வேரியேஷன், தொடர்பற்ற மாறுபாடுகளால் இந்த ரேண்டம் எரர்ஸ் ஏற்படுகிறது. ரேண்டம் எரர்ஸ் மே அரைஸ் டியூ டு ரேண்டம் அண்ட் அன்பிரடிக்டபிள் வேரியேஷன்ஸ். சோதனை ஏற்படக்கூடிய தொடர்பற்ற மாறுபாடுகள், அன்பிரடிக்டபிள் வேரியேஷன்ஸ் என்னது, தொடர்பே இல்லாம மாறிக்கிட்டே இருக்குது. கண்டிஷன்ஸ் என்ன பாருங்க, லைக் பிரஷர் அழுத்தம், டெம்பரேச்சர் வெப்பநிலை, அண்ட் அப்ளைங் வோல்டேஜ் அளிக்கப்படக்கூடிய மின்னழுத்தம். அப்ப தொடர்பற்ற மாறுபாடுகளால் இந்த பிழைகள் ஏற்படும் பொழுது கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு தொடர்பு இருந்தா ஒரு வரக்கூடிய தப்புக்கு ஓரளவு என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படிங்கும் போது இது தொடர்பே இல்லாம வேரியேஷன்ஸ் நடக்கும். இந்த மாதிரி வரக்கூடிய எரருக்கு என்னன்னா ரேண்டம் எரர்ஸ். எரர்ஸ் மே ஆல்சோ பி டியூ டு பர்சனல் எரர்ஸ். பர்சனல் எரர்ஸ் by the observer who performs the experiment. அது மட்டும் இல்லாம இந்த சோதனையை உற்று நோக்குபவரின் கவனக்குறைவாலும் இந்த பிழைகள் ஏற்படும். அளவீடு செய்யக்கூடிய நபராலும் இந்த பிழைகள் ஏற்படும். ரேண்டம் எரர்ஸ் ஆர் சம்டைம்ஸ் கால்ட் சான்ஸ் எரர். அதான் என்னது, இதுக்கு இன்னொரு எரர் பேர் சான்ஸ் எரர்னு பேரு, வாய்ப்பு பிழைகள்னு பேரு. சான்ஸ் எரர்னு தமிழ்ல வாய்ப்பு பிழைகள். என்னதுன்னா errors may also be due to personal error by the observer who performs the experiment. Random errors are sometimes called chance error. சோதனையை செய்பவர் அல்லது அளவீடு செய்யக்கூடிய கவனக்குறைவினாலேயும் இந்த பிழைகள் ஏற்படும். அதனால இதுக்கு என்ன பேரு, சான்ஸ் எரர், சம வாய்ப்பு பிழைகள், வாய்ப்பு பிழைகள்னு பேரு. When different readings are obtained by a person every time, ஒவ்வொரு சமயமும் வேற வேறமான அளவீடு என்ன பண்ணுவாரு, அவ்வளவு அளவீடு வைப்பாரு.
repeats the experiment every time, repeats the experiment. ஆனா ஒரே மாதிரி வெவ்வேறு அளவு எடுக்கிறாரு, கொஞ்சம் பக்கத்திலே வரல, அக்யூரேட்டுக்கோ ப்ரிசிஷனுக்கோ வரவே இல்லை. பர்சனல் எரர் அக்கர்ஸ். அதனால என்னாகும், இந்த பர்சனல் பண்ணக்கூடிய எரர்னால பர்சனல் எரர்ஸ் பேரு, அவர் செய்யக்கூடிய தவறு. ஃபார் எக்ஸாம்பிள், consider the case of the thickness of the wire measured using a screw gauge. ஒரு கம்பியோட தடிமனை பார்க்கறதுக்கு அல்லது ஏதோ ஒரு பொருளோடைய திக்னஸை பார்க்கறதுக்கு நம்ம ஸ்க்ரூ காஜை யூஸ் பண்றோம். The reading taken may be different for different trials. In this case, a large number of measurements are made and then arithmetic mean is taken. அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஞ்சம் சரி பண்ணணும்னா நிறைய ரீடிங்ஸ் எடுத்து அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அப்புறம் ஆவரேஜ் பார்த்தோம்னா சரியான அளவீடு கிடைப்பதற்கு வாய்ப்புகளாக அமையும். அப்போ ஒவ்வொரு முறையும் வேறுபட்ட அளவுகள் பெறப்படுகிறது. அப்ப என்ன பண்ணணும், அதிக எண்ணிக்கை அளவீடுகள் செய்யப்பட்டு அதன் கூட்டு சராசரியை நம்ம என்ன பண்ணணும், இந்த அளவீடா எடுத்துக்கொள்ளணும். நம்ம பார்த்துப்போம், 10th பார்த்துருப்பீங்க, திருகலை வச்சுக்கிட்டு ₹1 நாணயத்தின் தடிமனை எவ்வாறு காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிக்கல் இருக்கு. அல்லது ஏதாவது கொடுக்கப்பட்ட கம்பியோட தடிமனை எப்படி பார்க்கறதுன்னு இருக்கு. அப்போ ஒரே இடத்துல என்ன பண்ணுறது, எடுத்து ரீடிங் எடுத்து ஆன்சர் நம்ம போட்டுறக்கூடாது. ஒரு 6 ரீடிங் அல்லது 7 ரீடிங் எடுத்து அந்த 7 ரீடிங்கையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணும். 7 எடுத்த அளவு கூட்டி 7ஆல் டிவைட் பண்ணி ஒரு அளவு கிடைக்கும். அது என்னது, கம்பியோட தடிமனாக இருக்கலாம் அப்படின்னு பண்ணுவோம், நம்ம ஆன்சரை கொடுப்போம். அதை அவங்க சொல்றாங்க. இது ஒவ்வொரு டைம் வேற வேற அளவீடு கிடைக்கிறது. ரிப்பீட்ஸ் த எக்ஸ்பெரிமெண்ட், பர்சனல் எரர் அக்கர்ஸ். அந்த பர்சன் பண்ணக்கூடிய தவறுனால வேற வேற அளவு கிடைக்குது. அப்ப என்ன பண்ணணும், அது மேனுவல் எரர் நடக்கிறது தானே. ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் த கேஸ் ஆஃப் திக்னஸ் ஆஃப் த ஒயர் மெஷர்ட் யூசிங் a screw gauge. The reading taken may be different for different trials. வெவ்வேறு இதில் வேறு எடுக்கணும், ஒரு இடத்துல எடுக்காம. In this case, a large number of measurements are made and then the arithmetic mean is taken. நீ கொண்டு போய் நகையை திருப்பி கொடுக்கும்போது அது 916 பார்ப்பாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஸ்கேன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அது கேரட் மீட்டரில் கோல்டு ப்ளஸ்லாம் போனீங்கன்னா எல்லா நகைகளையுமே கேரட் மீட்டர் இருக்குது, எக்ஸ்ரே மீட்டரும் இருக்குது. எக்ஸ்ரே வச்சு டிடெக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செயினை கொண்டு போய் நீ திருப்பி கொடுக்குறீங்க, அது 916 அவங்க பார்க்கறது ஒரு இடத்துல மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, அளவு எடுக்க மாட்டாங்க. அந்த செயினுடைய 4 அல்லது 5 இடங்களில் அளவீடு எடுத்து இது இத்தனை டச் 916 இருக்குது, இது 91 தான் இருக்குது, 18 கேரட் தான் இருக்குது அப்படின்னு பண்ணுவாங்க, முடிவுக்கு வருவாங்க. 916னா 91.6% தங்கம், மீதம் உள்ளதெல்லாம் என்னது, காப்பரோ அல்லது என்னது சில்வரோ இருக்கலாம். சொல்றது புரியுங்களா? அப்போ டிஃபரெண்ட் அதே இந்த மெத்தடை இவங்களும் சொல்றாங்க. என்ன பண்றாங்க, அரித்தமெட்டிக் மீன் இஸ் டேக்கன். அதிகமா எல்லாத்தையும் கூட்டி டிவைட் பண்ணி அந்த ஆன்சரை கொண்டு வாங்க. அடுத்து வாங்க, அதான் பார்க்க போறோம், எப்படி கூட்டுறதுன்னு பார்க்க போறோம். If n number of trials readings are taken in an experiment and the readings are A1, A2, A3 up to AN. A1 ஒரு ரீடிங் எடுக்கிறோம், A2 ஒரு ரீடிங் எடுக்கிறோம், A3 சும்மா நேம் கொடுத்துருக்கு, A4, A5, A6, A7, A10, 11, 12 போயிட்டே இருக்குது. ஒரு அப் டு AN உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணுங்க, அளவில் எடுத்துக்கிறீங்க. இந்த அரித்தமெட்டிக் மெயின் ஈஸ் அதோட கூட்டுத்தொகை சராசரி A1, A2, A3 அண்ட் அப் டு AN. எத்தனை டைம் கூட்டிங்களோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன பண்ணுங்க, டிவைடட் பை n வகுத்தீங்கன்னா அதுதான் என்னது, ஆவரேஜ் மீன். ஆவரேஜ் மீன். அப்போ என்ன கரெக்டாக நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ரீடிங் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா AM ஈக்குவல் டு 1/n. இந்த மேலே 1 டிவைட் பை n. இதுக்கு என்ன பேர், சமேசியன் கூட்டுத்தொகை. I ஈக்குவல் டு 1, இன்சியலாக 1ல் ஆரம்பிக்கிறீங்க, எது வரையும் கூட்டுறீங்க, எத்தனை அளவு எடுத்தீங்களோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் கூட்டுங்க. என்ன அளவு, A1, A2, AI இன்சியல்லேருந்து என்ன பண்ணுங்க, கூட்ட சொல்லி கொடுத்துருக்கு. கூட்டி n வரையும் A1லேருந்து I கூட்டுறீங்களா, ஃபஸ்ட்டு எது வரையும் கூட்டுறீங்க, 1ல் ஆரம்பிச்சு n டைம்ஸ் மேலே உள்ளது கூட்டிட்டு என்ன கூட்டுறது தான் இது சமேசியன் AIன்னு கொடுத்துருக்கு. டிவைட் பை n பண்ணியிருக்கு. இதோடைய இன்னொரு வடிவம் தான் இது. சார் ஒன்றும் புரியல, ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. AM ஈக்குவல் டு 1/n சமேசியன் I ஈக்குவல் டு 1. ஃபஸ்ட் அளவுலேருந்து எத்தனை அளவு எடுக்கிறீங்களோ அதை இங்கே குறிக்கிறீங்க, மொத்தத்தையும் கூட்டுறீங்க. சமேசியன்னா கூட்ட போகிறீங்க,
கூட்டி எண்ணால டிவைட் பண்றீங்க. இதுவும் ஒண்ணுதான். அப்படி பண்ணும்பொழுது இந்த ரேண்டம் எரர்ஸை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணலாம். Usually, this arithmetic mean is taken as the best possible true value of the quantity. நமக்கு இருக்கிறதுல மிக எளிமையான பாசிபிள் ட்ரூ வேல்யூவை பார்க்கறதுக்கு இந்த அரித்தமெட்டிக் மீன்ங்கிறது ஒரு எளிமையான வழியாக அமைகிறது. Certain procedure to be followed to minimize the experimental errors along with the examples are shown in table 1.8. அதற்கு பின்னாடி அடுத்த ஒரு டேபிள் இருக்கு. அது எப்படி இதை இன்னும் மினிமைஸ் பண்றது, என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுவதுன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்கு. ரெண்டுக்குமே கொடுத்துருக்கு. அடுத்த வரக்கூடிய எரரை எப்படி பார்க்கணும்னு கொடுத்துருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். இது அடுத்த எரரை பார்த்து அந்த டேபிளுக்கு நம்ம போகலாம். லாஸ்ட் எரர், ஃபைனலாக ஒரு எரர் இருக்கு, கிராஸ் எரர். தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்த பிழைகள் அப்படின்னு பேரு. The error caused due to the sheer carelessness of an observer is called cross error. உற்று நோக்குவோரின் கவனக்குறைவின் காரணமாக ஏற்படும் பிழைகள் மொத்த பிழைகள். மோரலஸ் அதுலயும் எல்லாம் பார்த்தோம். அது தொடர்ச்சியா வேறுபட்ட அளவீடுகள் வரும். இங்க அப்படி கிடையாது. சின்ன வித்தியாசம் அதுதான். உற்று நோக்குவோரின் கவனக்குறைவின் காரணமாக ஏற்படும் பிழைகள் மொத்த பிழைகள். உற்று நோக்குற கணக்குள்ள தான் என்ன ஆகுது, ரேண்டம் எரர்ஸ் வருது. ஆனா என்ன, அன்பிரிடிக்டபிள் வேரியேஷன்ஸ், தொடர்பற்ற மாறுபாடுகளால பிழைகள் ஏற்படும். இங்க அப்படி இருக்காது. இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், ரீடிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் செட்டிங் இட்ஸ் ப்ராப்பர்லி. கருவியை முறையா பொருத்தாம இருக்கிறதுனால வரக்கூடிய அளவீடுகளை தவறு இருக்கும். இப்போ ஒரு விதமான இயற்பியல் கருவினா நமக்கு ஈஸியாக எடுத்துக்கிறது ஒரு கால்வனாமீட்டரை பொறுத்துறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு லெஃப்ட் எண்டு அப்பர்லையும் ரைட் எண்டு லோயர்லையும் இருந்துச்சுன்னா 5 ஆம்பியர் 0.2 ஆம்பியர் காட்டுறதுக்கு 0.3 ஆம்பியர்னு காட்டும். ஏன்? ஃபர்ஸ்ட் நீ அது என்னது, ஒரு சமமான சமதளத்தில் அந்த மீட்டருக்கு நீங்கள் வைக்கலை, ஒரு கால்வனாமீட்டரை வைக்கலை. அப்போ அளவீடுகள் என்னாகும், தவறாகும். ஒரு வெயிட் மிஷினை எடுத்து நிற்கிறீங்க, வெயிட் ஏறி நிற்கிறீங்க, மேடு பலத்தில் இருந்தால் என்னாகும், வெயிட் மிஷின் கூட காட்டும் அல்லது குறைச்சி காட்டும். அதை சொல்கிறேன், ரீடிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் செட்டிங் இட்ஸ் ப்ராப்பர்லி. கருவியை முறையை பொருத்தாம இருந்தால் பிழை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், டேக்கிங் அப்சர்வேஷன் இன் எ ராங் மேனர் வித்தவுட் bothering about the source of errors and the precautions. பிழையின் மூலத்தினையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கவனத்தில் கொள்ளாமல் தவறாகவே அளவெடுத்தல். ரெண்டு, போத்ரிங் அதான் சொல்றாங்க. டேக்கிங் அப்சர்வேஷன் இன் எ ராங் மேனர் வித்தவுட் போத்ரிங் அபவுட் தி சோர்ஸ் ஆஃப் எரர்ஸ் அண்ட் தி ப்ரிகாஷன்ஸ். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கிடையாது, பிழையோடைய மூலத்தையும் கவனிக்க கிடையாது. எதனால சோர்ஸ் வருது இந்த பிழை அப்படின்னு கவனிக்கிறது கிடையாது. அடுத்து ப்ரிகாஷன்ஸ்னே பண்ணுறது கிடையாது. அது கருவிகளை செய்யக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒழுங்காக இல்லாமல் இருந்தால் போத்ரிங்ஸ் ஏற்படும், தவறான அளவுகள் மீண்டும் மீண்டும் வரும். கவனக்குறைவு மற்றும் ப்ரிகாஷன்ஸ். தேர்ட் ஒன்று பாருங்க, ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன்ஸ். தவறாக உற்று நோக்கியதை பதிவிடுதல். எப்போதுமே ஒரு ஸ்கேல் அளவெடுக்கும் பொழுது அளவெடுக்க வேண்டிய இடமும் நம்மளோட கண்ணோட பார்வையும் சமமாக நேர்கோட்டில் இருக்கணும். ரைட்டில் நின்று அளவெடுத்தீங்கன்னா குறைச்சி காட்டும், லெஃப்டில் நின்று அளவெடுத்தீங்கன்னா அதிகமாக காட்டும். அப்போ நம்ம ஸ்கேல் அளவெடுக்கும் போது ஸ்கேல் அளவெடுக்க வேண்டிய இடமும் நம்மளுடைய கண்ணும் நேர்கோட்டில் இருந்தால் தான் சரியான அளவெடுக்க முடியும். ஒரு வெயிட் பீஸை ஏறி நிற்கும் போது ரைட்டில் சாஞ்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கூட காட்டும், லெஃப்டில் சாஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா குறைச்சி காட்டும். அப்போ என்னது, நம்ம நேராக இருந்து பார்க்கணும் அல்லது யாராவது ஒரு ஆளை பார்த்து நம்மளோட வெயிட்டை பார்க்க சொல்லணும். நீங்கள் குமிஞ்சு பார்த்தாலுமே என்னாகும், வெயிட் அதிகமாக இருக்கும். அதே டிஸ்பிளே இருந்தால் என்னது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால சொல்றது இதெல்லாம் இந்த அனலாக் மீட்டர்ஸ்ல பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான பிழைகள் ஏற்படும். ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன்ஸ். அடுத்து, யூசிங் ராங் வேல்யூஸ் ஆஃப் த அப்சர்வேஷன் இன் கால்குலேஷன்ஸ். கணக்கீட்டின் போது தவறான மதிப்பீடுகளை பயன்படுத்துதல். ஃபார்முலா தப்பாக பயன்படுத்தலாம் அல்லது எடுத்த அளவீடு ஒன்றா இருக்கும், கணக்கு போடும்போது ஒரு அளவீடு தான் போடுறது. 10ன்னு எடுத்துருப்பாங்க, ரீடிங் எழுதும்போது 100ன்னு எழுதிடுறது, 5க்கு 7ன்னு போடுறது.
அப்சர்வ் பண்ணது தப்பு, அதுக்கு வச்சு கால்குலேஷன் போகிறது தப்புங்கும்போது என்ன ஆகும்? தவறாக இருக்கும். ஃபார்முலாஸை மாற்றி போடுறது, ஐ ஸ்கொயர் ஆர்டிக்கு ஐ ஆர்டின்னு போடுறது, அப்போ ஹீட் என்ன ஆகும்? மாறும். இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த கிராஸ் எரர்ஸ் ஏற்படும். அப்போ என்னென்ன பார்த்துலாமா? ரீடிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் செட்டிங் இட்ஸ் ப்ராப்பர்லி, taking observations in a wrong manner without bothering about the source of error and the precautions, recording wrong observations, using wrong values of the observation in calculation, கருவியை முறையாக பொருத்தாமல் அளவீடு எடுத்தல், பிழையின் மூலத்தினையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கவனத்தில் கொள்ளாமல் தவறாக அளவீடு எடுத்தல், தவறாக உற்று நோக்கியதை பதிவிடுதல், கணக்கீட்டின் போது தவறான மதிப்புகளை பயன்படுத்துதல். இந்த மாதிரி பிள்ளைகளில் சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த அப்சர்வர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிகாஷன்ஸாகவும் ரொம்ப கவனமாகவும் இருக்கணுங்க. இருந்தால் இந்த பிள்ளையை குறைக்கலாங்க. இதை கொடுத்துருக்கு பாருங்க. இந்த எரர்ஸ் கேன் பி மினிமைஸ்ட் ஒன்லி வென் ஆன் அப்சர்வர் இஸ் கேர்ஃபுல் அண்ட் மென்டல் அலர்ட். கவனமாகவும் மென்டல் அலர்ட்டாகவும் இருக்கணும். அதுக்கு மென்டல் அலர்ட்னா கவனமாக இருக்குது, கேர்ஃபுல்லானது, விழிப்போடு இருக்குது. இருந்தால் என்ன பண்ணலாம்? இந்த பிள்ளைகளை குறைக்கலாம். அடுத்து பாருங்க, மினிமைசிங் எக்ஸ்பெரிமெண்டல் எரர். எப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்டல் எரரை குறைக்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. 2 விதமான எரர் கொடுத்துருக்கு. ரேண்டம் எரர், சிஸ்டமேட்டிக் எரர். ஒழுங்கற்ற பிழைகளையும் முறையான பிழைகளையும் கொடுத்துருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஹவு டு மினிமைஸ் இட் அப்படி கொடுத்துருக்கு. கொஞ்சம் அது முக்கியமாக இருக்குது, நல்லா கவனிச்சுங்க. இது மாதிரி டிஃப்ரென்ஸ் வரணும், நல்லா படிச்சுக்கணும். ரேண்டம் எரர். சப்போஸ் யூ மெஷர் த மாஸ் ஆஃப் a ring 3 times using the same balance and get slightly different values, 15.46 gram, 15.42 gram, 15.44 gram. ஒரு வளையத்தோட நிறைய நீங்க அளக்குறீங்க, 3 முறை ஒரே தராசை கொண்டு அளவிடுவதாக வச்சுக்கிறீங்க. இதனால் பெறப்பட்ட சிறிது கொஞ்சோண்டு மாறுபடக்கூடிய அளவுல நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே தராசை வச்சுக்கிட்டு ஒரே வளையத்தோட ஒரு ரிங்கோடைய மாஸஸை மெஷர் பண்றோம். சப்போஸ் யூ மெஷர் த மாஸ் ஆஃப் த ரிங் 3 times using the same balance and slightly different values, 15.46 gram, 15.42 gram, 15.44 gram. நல்லா கவனிங்க. தமிழ் மீடியம் புக்கில் இது கொஞ்சம் இருக்காது, கொஞ்சம் எழுதிக்கணும். தமிழ் மீடியம் புக்ஸு பார்த்துக்கிறங்க. 15.46 கிராம் இருக்காது, 15.42 கிராம் இருக்காது, 15.44 கிராம் இருக்காது. தமிழ் மீடியம் புக்கில் இருக்காது. என்ன பண்ணுங்க, இதை கொஞ்சம் எழுதி கொள்ளுங்கள். அப்போ ஒரு வளையத்தை அளவெடுக்கும் போது 3 ஒரே மாதிரியான அளவுகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. 4.2க்கும் 4.6க்கும் 0.04 கிராம் தான் வித்தியாசம். பாருங்க, 4.46 இங்கே 4.4 இங்கே 4.2 எல்லாம் நீரில் கிடைக்குது. ஹவு டு மினிமைஸ் இட்? இது எப்படி மினிமைஸ் பண்ணுறது? டேக் மோர் டேட்டா, எண்ணமும் அதிகமான அளவுகளை எடுங்க. ரேண்டம் எரர்ஸ் கேன் பி எவால்யூட்டட் த்ரூ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். புள்ளியல் முறைப்படி இந்த என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக மினிமைஸ் பண்ணலாம். அண்ட் கேன் பி ரிடியூஸ்டு பை ஆவரேஜிங் ஓவர் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அரித்தமெட்டிக் ஆவரேஜ் தான், நிறைய அளவில் எடுங்க. 15.46, 15.42, 15.44, 15.43, 15.41, 15.47, 15.42, 15.44, நிறைய இருக்குது. இது மாதிரி அளவு இருக்குல்ல, எல்லாத்தையும் கொஞ்சம் நிறைய எடுங்க. எது 4.4 திரும்ப சொல்லியிருப்பேன், 15.42 திரும்ப சொல்லியிருப்பேன். ஏன்னா எல்லாமே என்னது திரும்ப திரும்ப வரும் அதே அளவுகள். கொஞ்சம் வித்தியாசம் வந்துன்னா என்னது ஒரே அளவுக்குள்ள 2 டைம் வரும். அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. எல்லாத்தையும் எடுங்க, எல்லாம் எடுத்து எல்லா அளவையும் கூடுதல் பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க. டிவைட் பை நம்பர் ஆஃப் டைம் இஸ் ரீடிங். எத்தனை டைம் எடுத்தீங்களோ அத்தனை டைம் டிவைட் பண்ணுங்க. அப்படி பண்ணும் பொழுது எக்ஸாக்டான வேல்யூ நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எடுக்கும் பொழுது அரித்தமெட்டிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணும் பொழுது ரேண்டம் எரர்ஸை மினிமைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, சிஸ்டமேட்டிக் எரர். சப்போஸ் the cloth tape measure that you use to measure the length of an object has been stretched out from years of use
as a result all of the length measurement are not correct. ஒரு துணினால் ஆனக்கூடிய ஒரு மீட்டர் டேப்பை யூஸ் பண்ணுறீங்க, அதை 2-3 வருடங்களுக்கு மேலாக பயன்படுத்துகிறீங்க, அதோடைய வாரண்டி குவாரண்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு. அப்போ என்ன ஆகும், அது கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். 1 மீட்டர் காட்டக்கூடிய அளவு 1.25 மீட்டரை அது எனக்கு ஸ்ட்ரெச் ஆகிருக்கலாம், அளவுகள் மாறி இருக்காது. ஆனால் டேப்போடைய அந்த ஒரிஜினல் போயிருக்கலாம். அது கொஞ்சம் என்ன இருக்கும், எலாஸ்டிசிட்டி மெட்டீரியலுங்கிறதால என்ன ஆகும், அது கொஞ்சம் நீண்டு போயிருந்துருக்கலாம். இப்போ நீங்கள் அளக்கக்கூடிய அளவு 1 மீட்டர் டேப்பில் இருக்கும், ஆனால் நீ அளக்கக்கூடிய அளவு எவ்வளோ இருக்கும், 1.5 மீட்டராக இருக்கும். ஏன், அந்த மெட்டீரியல் வீணாயிருச்சு. சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு டிடெக்ட் அண்ட் cannot be analyzed statistically. இது என்ன, அளவை வச்சு பார்க்க முடியாது, மெட்டீரியலே வீணாக போயிடுச்சு. அப்போ நீங்கள் சிஸ்டமேட்டிக் பார்த்தோ ஸ்டாட்டிஸ்டிக்கலில் பார்த்தோ இந்த சிஸ்டமேட்டிக் எரரை சரி பண்ண முடியாது. பிகாஸ் ஆல் ஆஃப் த டேட்டா இஸ் இன் த சேம் டைரக்ஷன். ஒரே மாதிரி அடுத்து 1.5 மீட்டர்னா 1 மீட்டர் 1.5 மீட்டர் தான் காட்டும். ஒரே மாதிரி அளவுகள் தொடர்ச்சியாக தவறாகவே வந்துக்கிட்டு இருக்கும். எய்தர் டு ஹை ஆர் டு லோ, அதிகமாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். ஒரு வருடத்திற்கு மேலாக பயன்படுத்தப்படும் நீட்டப்பட்ட துணி அளவு நாடா அளவுகளை கொண்டு ஒரு பொருள் நீளத்தை அளப்பதாக கொள்வோம். அளவிடப்படும் எல்லா நீளங்களும் சரியாக இருப்பதில்லை. இதுக்கு என்ன பேரு, முறையான பிழைகள்னு பேரு. ஏன் தப்பா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே தப்பாயிருச்சு. அது எவ்வளோ டைம் அக்யூரேட் ஆகும், ப்ரிசிஷனாக எடுத்தாலும் நுட்பமாகவும் துல்லியமாக எடுத்தாலும் தவறான அளவை தான் காட்டும். முறையான பிழைகளை கண்டறிவது மிகவும் கடினம். அதனை புள்ளியியல் முறையில் பகுப்பாய்வு செய்ய முடியாது. ஏனெனில் அனைத்து அளவீடுகளும் ஒரே முறையில் இருக்கும். ஏன், ஒரே மாதிரி இருக்கும், அதே பாயிண்ட்ஸ்லேயே திரும்ப திரும்ப கிடைக்கும். அப்போ எப்படி அதை மெஷர் பண்ண முடியும், ஆவரேஜும் பார்க்க முடியாது, அனாலிட்டிக்கலும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் மூலமாக என்ன பண்ணணும், இந்த மாதிரியான தவறுகளை பிழைகளை குறைக்க முடியும். ஸோ இதோட இந்த பிழைகள் முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், தொடர்ந்து இந்த 3 பிழைகளையும் நல்லா கவனமாக படிங்க. ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸில் கொஞ்சம் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்குது. அது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இந்த ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. எரர்ஸை வந்து அவ்வளோ முக்கியமான கொஸ்டின்ஸ். அந்த எரர்ஸ் என்ன, டைப்ஸ் ஆஃப் எரர், அந்த டைப்ஸ் ஆஃப் எரரில் எப்படி மினிமைஸ் பண்ணுறது சேர்த்து எழுதணும். கொஞ்சம் கவனமாக ஒரு டைம் படித்து எழுதி பாருங்கள். சந்தேகம் இருந்தால் தொடர்ச்சி எனக்கு ஒன்று ஃபோன் பண்ணி கேளுங்க. இதை படித்து பார்த்து எழுதி முடிச்சிட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், ஃபோட்டோஸ் எழுதி அனுப்புங்க. நான் என்ன பண்ணேன், டூடூலில் போய் உங்களுக்கு திருத்தி நான் அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.